ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மணி. இன்னைக்கு டே 7 ஆஃப் NoFap. எல்லோரும் நல்லபடியாக போயிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2 விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல அதிகபட்சமாக கேட்குற கேள்வி, இன்னொன்று இந்த NoFapோட எனிமி, இதை நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டே வரோம். அதை நம்ம டீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த NoFap ஃப்ளாட் லைன் அது எப்படி சமாளிக்கிறது, ஏர்ஜஸ் வருது சமாளிக்கிறது, இது ரெண்டுத்துக்குமே ஒரு தெளிவான பதில் உங்களோட கோர்ஸில் நான் போட்டிருக்கேன். சில பேர் பார்த்துருக்கீங்க. அண்ட் அதை தாண்டியும் சின்ன சின்ன விஷயங்களை நான் டே 1லேருந்தே சொல்லிட்டு வரேன். அதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, NoFapோட எனிமி என்ன அப்படின்னு சொல்லலாம்னா, பாடி ஹீட். நீங்கள் எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்களாவும் வழியை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, பிரின்சிபலை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வழிகளை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சயின்டிஸ்ட் எல்லாருமே அப்படி தான், சித்தர்கள் எல்லாருமே அப்படி தான். பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. நான் பண்ணுற வழிகளையே, இன்னும் படிக மாலை போடுறது, இன்னொன்று வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இன்னொன்று பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை காலையில் சாப்பிட்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தூங்கும்போது கட்டவரில் நல்லெண்ணெய் வச்சுட்டு தூங்குறது, தொப்புளில் நல்லெண்ணெய் வச்சுட்டு தூங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இங்கே என்ன, இதை ஏன் நம்ம எனிமி அப்படின்னு சொல்கிறோன்னா, எனர்ஜி ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகுது அப்படின்னாலே அதோட வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஹீட்டாக தான் ரிலீஸ் ஆகும். இப்போ ஒரு ஒயரில் எனர்ஜி கரண்ட்டு போயிட்டே இருக்குது. அது ஒரு பல்புக்கு போகுது. அந்த பல்ப் அதை ஹீட் எனர்ஜியிலேருந்து, அதாவது எலக்ட்ரிக் எனர்ஜியிலேருந்து அதை ஒரு லைட் எனர்ஜியாக மாற்றுது. ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ NoFap அப்படிங்கிறது அந்த ஃப்ளூயிட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஹீட் ஒன்று உருவாகுது. உங்களுக்கு ஹீட் உருவாச்சு அப்படின்னா கன்வர்ஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இதை பற்றி சந்தோஷப்படுறதா சோகப்படுறதானே தெரியாது. ஏன்னா கன்வர்ஷன் ஆக போகிறது சந்தோஷம், ஆனால் ஹீட் வருது சோகம். இந்த ஹீட் அதிகமாக விட்டீங்க அப்படின்னா, எப்படி ஹீட் அதிகமாகச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருமோ அதே மாதிரி தான் வெடிச்சிடும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் இதை பற்றி கோர்ஸ்லேயும் போட்டிருக்கோம். கோர்ஸை தெளிவாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது. மீண்டும் டே 8 மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிடம் தொடங்கும். நன்றி.